வணக்கம் வகுப்பறை. இன்றைக்கு பொன் பிறந்தாலும் புதன் பிறக்காது. புதன் ஒரு அருமையான நாள். இன்றைக்கு 29ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று ஒரு நற்சுவமாக இருக்க வேண்டும். எல்லோர் வாழ்விலும் சிறப்பு ஏற்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல வேண்டிக் கொண்டு நாங்கள் விடயத்துக்கு வருவோம். பலம்புரி செய்திகளை பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கு நேற்றைய விடயங்கள் எங்களுக்கு தெரியும். தையட்டி காணி அளவீட்டு பணிகள் மீண்டும் நிறுத்தம் என்று சொல்லப்படுகிறது. நேற்று திருத்தத்துக்கு போய் அளக்கிறதுக்கு போனவர்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அளக்கிறது நடைபெற்றிருக்கிறது என்று பார்த்தால் இல்லை, நடைபெறவில்லை என்று சொல்லப்படுகிறது. எழுத்தில் உறுதிமொழி வழங்க வேண்டும் என உரிமையாளர்கள் கூறியதால் குழப்பம். அவர்கள் சொல்லிவிட்டார்கள் எழுத்தில் தாங்கள் எங்களுக்கு என்று சொல்லி. ஆகையினால் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்யும் பணிகள் நேற்று 2வது தடவையாக கைவிடப்பட்டுள்ளது. கடிதம் எல்லாம் போட்டுத்தான் கூப்பிட்டார்கள். உரிமையாளர்களுக்கு கடிதம் கூப்பிட்டார்கள். மீண்டும் அது பிற்போடப்பட்டிருக்கிறது என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விடயம்தான். தையட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிகளின் அளவீட்டு பணிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட இருந்தது. அதன்போது காணி உரிமையாளர்கள் காணிகளை விடுவிக்கும் நோக்குடனேயே காணிகளை அளக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த காணிகளை விடுவிக்கும் நோக்குடன் தான் அளவிடுகிறோம் என எழுத்தில் உறுதிமொழி வழங்க வேண்டும் என அதிகாரியிடம் கூறியிருந்தனர். மக்கள் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு இவ்வாறான உறுதிமொழிகளை அதிகாரிகளாக நாம் எழுத்தில் வழங்க முடியாது, அதற்கான அதிகாரம் எங்களிடம் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். நீண்ட இடுபறையின் பின்னர் காணி அளவீடு பணிகளுக்காக வந்திருந்த நில அளவை திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், புத்த சாசன அமைச்சின் அதிகாரிகள், மாவட்ட செயலர், பிரதேச செயலர் உள்ளிட்ட 7 தரப்பினரும் ஒரு கடிதத்தில் ஒப்பம் வைத்து கையெழுத்திட்டனர். அதிலும் திருத்தங்கள் தேவை என கூறி மறுபடியும் ஒரு கடிதம் எழுதி அதிலும் திருத்தங்கள் சொல்லி 3வது கடிதத்தினை ஏற்றுக்கொண்டனர். ஆனாலும் அதனை ஒரு திணைக்களத்தின் கடித தலைப்பில் எழுதி அதற்கு கீழ் 7 அதிகாரிகளுக்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என கூறினார்கள். நாங்கள் 7 அதிகாரிகளும் வெவ்வேறு திணைக்களத்துக்கு உரியவர்கள். ஒரு திணைக்களத்தின் அது சரி, ஒரு திணைக்களத்தினுடைய கடித தலைப்பில் 7 பேரும் ஒப்பிட முடியாது. அதிகாரிகள் எழுத்து மூலம் உறுதிமொழி வழங்கும் அதிகாரமே எமக்கு இல்லாத போதிலும் ஒரு பொதுவான கடிதத்தில் உறுதிமொழி தந்தும் அதனை ஏற்க முடியாது விட்டால் அளவீட்டு பணிகளை கைவிடுவோம் என கூறி காணி அளவீட்டு பணிகளை கைவிட்டதாக அதிகாரிகள் தரப்பினர் தெரிவித்திருக்கிறார். இவர்கள் ஒரு பலதரப்பட்ட திணைக்களத்தினுடையவர்கள் ஒருவருடைய அந்த நாங்கள் லெட்டர் கேட்டன்னு சொல்லுவோம், கடிதத்தை அதில் கையெழுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். இல்லை அப்படி இல்லை வைக்கத்தான் இவர்கள் சொல்லிட்டு சரி, அதுலேருந்து பிரச்சனை கொஞ்சம் வந்திருக்கு போடக்க அப்படி படித்தேன். சரி, புரட்சி பாடகர் தேனிசை செல்லப்பா நேற்று காலமாகிவிட்டார். எங்களுடைய தேனிசை செல்லப்பா ஈழத்தமிழர்களின் போராட்ட உணர்வுகளை பிரதிபலிக்கும் புரட்சி பாடல்களை பாடியவர். மிகவும் அருமையான ஒரு பாடகர். புரட்சி பாடல்கள் அப்படியே உள்வாங்குவர். ஒரு புரட்சிக்குள்ளேயே அந்த உணர்வுகளை கொண்டு வரும் ஒரு அதீத உணர்வு உள்ள அந்த பாடல்களை பாடியவர். அவர் இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. புகழ்பெற்ற பாசறை பாணர் தேனிசை செல்லப்பா நேற்று காலமாகிவிட்டார். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அருகில் உள்ள சங்கிப்பட்டி என்னும் ஊரில் பிறந்த இவர் தனது 85வது வயதில் உடல் நலக்குறைவால் காலமானார். துயரங்களையும் விடுதலையின் அவசியத்தையும் எளிய மக்களுக்கு புரியும் வகையில் பாடி கலை மூலம் அரசியல் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திய அவரது மறைவு ஒட்டுமொத்த இசை ஆளுநருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். ஆகையினால் அவருடைய அந்த இழப்புக்கு அவர்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் ஆழ்ந்த இடங்களை தெரிவிப்பதோடு அவருடைய ஆத்மா சாந்தியை இல்லாமல் இறைவனையும் பிரார்த்திக்கின்றோம். வவுனியா தோணிக்கல்லில் ரயில் மோதியதில் ஒருவர் இழப்பு. இது தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த ரயில் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எங்களுடைய வடமாகாணத்தில் தான் இந்த பிரச்சனை இருக்கு. இதற்கான சரியான ஒரு முடிவு அல்லது தேர்வு எடுக்க வேண்டும். அதிகாரிகள் எனக்கு என்னென்றே சொல்ல முடியவில்லை. வவுனியா தோணிக்கல் பகுதியில் இடம்பெற்ற புகையிர விபத்தில் ஒன்றில் புகையிர கடவையில் ஆள் இல்லாமல் இருப்பார்கள், அதால் நடந்திருக்கும். அல்லது அவதான குறைவாக இருக்கிறது. எங்களுடைய மக்கள் அவதான குறைவாக போகிறார்கள். நேற்று மாலை யாழிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கடுகதி புகையிரம் தோணிக்கல் ஆரிய புகையிர கடவைக்கு அருகில் சென்று கொண்டிருந்த போது குறித்த விபத்து ஏற்பட்டது. விபத்தில் புகையிரம் பாதையை கடக்க முற்பட்ட முதியவர் படுகாயமடைந்த நிலையில் பார்த்தீங்களா, அவர் கடக்க முற்பட்டிருக்கிறார். கொஞ்சம் சிந்திக்கணும், கொஞ்சம் ஆறுதலாக அமைதியாக போக வேண்டும், அவர்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்ல முடியும். ஆகையினால் கவனத்தில் எடுங்கள். அடுத்தது அல்லைப்பட்டி தபோவனம் கட்டடத்தில் தீ விபத்து. பெருமதியான நூல்களிலிருந்து நாசம். தூய் விழுந்து
அல்லப்பட்டியிலே இயங்கி வரும் தபோவனம் சிறுவர் ஆற்றல் மைய கட்டடம் நேற்று தீயில் எரிந்து நாசமாகிவிட்டது. நான் நினைக்கிறேன் அன்றைக்கு அந்த விசமிகளும் வைத்தவர்கள் என்று சொன்னார்கள் அந்த புதுக்கதைகளுக்கு. அப்படித்தான் இது நடந்ததா தெரியவில்லை. நல்லபடியா குறித்த தபோவனத்தில் பிரதான மண்டபம் முற்றாக இருந்து நாசமாகியதுடன் பெருமதிமிக்க நூல்களை இந்திய வைத்திய தயார் சோமசுந்தரர்களால் பிரதேச சிறுவர்கள் நலன்கருதி கொடுத்து நிறுவனம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இதில் முன்பண்டிய சிறுவர்கள் முதல் தரம் 11 வரையான 90க்கும் அதிகமான மாணவர்கள் கற்றல் விளையாட்டு மற்றும் இதர செயற்பாடுகளில் கற்று வரும் ஒரு நிலையமாக இருந்து வருகிறது. குறித்த தீவது விசைகளால் ஏற்படுத்தப்பட்டதா அல்லது மின்னணுக்கால் ஏற்படுத்தப்பட்டதா என்பது தொடர்பில் இன்னும் அறிக்கை விடவில்லை. பார்ப்போம், என்னன்னு தெரியலை. செம்மணியில் அகழ்வு பணி எவ்விதமான மனித எச்சமும் அடையாளமும் காணப்படவில்லை. எல்லாத்தையும் வெளிநடாப்பா உண்டையும் காணவில்லை. எல்லாம் கிடந்தெல்லாம் எங்க போடுது அச்ச அடையாளங்களும் இல்லையாம், ஒரு மனித எச்சங்களும் இல்லையாம். அப்போ சும்மா கட்டியோடு போயிடும். பார்ப்போம் எங்கெங்கு கிடக்கும், எங்கெங்கு கிடக்கும், எங்கெங்கு தள்ளி கிடக்கும் தெரியல, பார்த்துதான் செய்யும். சுமார் 25 வருடங்களுக்கு பின்னர் வடமராட்சி நாச்சிமார் ஆலயத்திலிருந்து இராணுவம் வெளியேறியது. இப்படி சில இடங்கள்ல இருந்து வெளியேறுகிறார்கள், சில இடங்களில் அளக்கவே மாட்டேன்றார்கள். என்ன கரைச்சல் யார்? சுமார் 25 வருடங்களுக்கு பின்னர் பார்த்தீங்களா, பின்னர் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள நாச்சிமார் ஆலய பகுதி என்று இருந்த கோவில்களுக்கு எல்லாம் இருந்துருக்கிறாங்களே கிடையாது. நாச்சிமார் கோவில் அது பெரிய ஒரு நாச்சிமார் என்றால் ஒரு புதுமையான அம்மன் இல்லையா, அதுகளே இருந்துக்கிறாங்களே. இராணுவ வெளியேறியதை யாரிடமும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்காத திடீரென வழி ஒன்றும் கிடைக்கிறது. தங்களை வாண்ட வலிக்கிட்டு போட்டாங்க. என்ன சண்டைக்கு நாங்கள் வலிக்கிட்டு போடுவோம். 25 வருடங்களுக்கு கைப்பற்றி குறித்த ஆரிய பகுதியிலிருந்து நேற்று இராணுவம் வெளியேறதை தொடர்ந்து அங்கு பக்தர்கள் வழிபாடு ஈடுபடுத்த எங்களையாக்கள் போட்டு அங்கே என்ன ஏதுன்னு பார்க்கணும். உடனே அவங்க வெளிக்கிட்ட சொல்ல அப்புறம் போனா அது ஒரு உத்தியோகபூர்வம் இல்லை, வெடிப்பொருட்கள் இருக்கலாம், அது கவனமாக இருக்கணும். அது ஆலயத்திலிருந்து வெளியேறிய இராணுவம் அங்கிருந்து அனைத்து கட்டணங்களையும் இடித்து அழித்து விட்டு சென்று எல்லாம் அடிச்சு நெருக்கி போட்டாங்க. கடவுள் என்ன செய்கிறாரோ தெரிய, கடவுள் தான் விழிக்கிற பண்ணியிருக்கிறாங்க. என்ன யாழை சேர்ந்த மீனவரை தமிழக கடத்தி சென்று இந்திய மீனவர்கள் தாக்குவது, இது எப்படி? யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மீனவர்களை இந்திய மீனவர்கள் தமிழகத்துக்கு கடத்தி சென்று காலை கட்டி வைத்து கடுமையாக தாக்குவது இந்த கொடுமையினர். இந்நிலையில் தமிழக கடையோர காவல்படையினர் இப்படி எல்லாம் நடக்குது. இது என்னடா தொப்பு கூடுறாங்க, ஒன்றோடு ஒன்று நாங்கள்ன்றாங்கள், கொண்டு போய் அடைச்சிக்கிறாங்கட்டா என்ன நடந்திருக்கு? அதுவும் தெரியல. மீனவர்களால் குறித்த மீனவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டது. கடலோர காவல்படை காப்பாற்றியது. யாழ்ப்பாணம் மயிலட்டி மற்றும் வளலாய் பகுதியைச் சேர்ந்த 3 மீனவர்கள் பலாலி வடக்கிலிருந்து சுமார் 15 கடல் மைல் கடத்தலில் ஈடுபட்டிருந்த போல அப்போது வந்த தமிழக மீனவர்கள் அவருடன் முரண்பட்டு தாக்குதல் நடத்தினர். அதில் 2 படகுகளுடன் தப்பி மீண்டு வந்த நிலையில் ஒருவரை தமிழக மீனவர்கள் பிடித்து தமது படகிலேற்றி மூர்க்கத்தனமாக தாக்குதல் நடத்தி அவரை தமிழக நாகப்பட்டினம் பகுதிக்கு கடத்தி சென்றுள்ளனர். அங்கு கீழையூர் போலீசார் யாழ்ப்பாணம் மீனவரை மீட்டு நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை கல்லூரியில் உள்ள அங்கே அனுமதித்திருக்கிறார்கள். அதேவேளை ஆற்காட்டுத்துறைக்கு தென்கிழக்கு பகுதியாக 9 கடல் மைல் தூரத்தில் தாம் கடத்தொழில் ஈடுபட்டிருந்த வேளை ஃபைபர் படகில் வந்த 3 தமது வலைகளை அறுத்து அட்டகாசம் புரிந்ததாகவும் அவர்களை தாம் மடக்கி பிடிக்க முற்பட்ட வேளை 2 படகுகளில் தப்பி சென்ற நிலையில் படகில் வந்த ஒருவரை தாம் மடக்கி பிடித்து தமது படகில் ஏற்றி நாகப்பட்டினத்துக்கு கொண்டு வந்ததாகவும் தமிழக மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார். யாரில் புலை யாரில் சரி, இது என்னென்றாலும் இப்படியாக மூர்க்கத்தனமாக தாக்குதல், கடலில் போனவர்களை மூர்க்கத்தனமாக தாக்குதல் எல்லாம் புலியான காரியம் தானே இல்லையே. போதை மாத்திரையுடன் ஜாலில் இளைஞர் கைது, அது தொடர்ந்து கொண்டு இருக்குதுங்களே. ஏன்னா போதைகளை ஒழிப்பது என்பது அது யாழ்ப்பாணத்தில் மிக மோசமாய் கொண்டு போகிறது. மீசாலையில் ஜனாதிபதியால் அடிக்கல் நாட்டப்பட்ட வீடு பயனாளிகளிடம் கையளிப்பு. தென்மராட்சி பிரதேச செயலர் உட்பட்ட கிழக்கு கிராமத்தில் ஜனாதிபதியினால் அடிக்கல் நாட்டப்பட்ட வீடு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. கட்டி போட்டு பூச்சி விடுகிறார்கள் பயனாளிகளிடம். பரவாயில்லை, செவ்வாய்க்கிழமை உரிமையாளரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வீரசிங்கம் ஆரம்ப சாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா 30 வீட்டு திட்டங்களுக்கான காசோலைகளை வழங்கியிருந்தார். அந்த வருகையின் போது மீசாலை கிழக்கில் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான மேற்படி வீட்டுக்கான அடிக்கலையும் நாட்டி வைத்தார். இந்த நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட வீட்டின் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமர் ஆகியோர் பயனாளிகளிடம் உத்தியோகமாக வீட்டை கையெழுத்திருக்கிறார். நல்ல விடயங்கள் எல்லாம் நடக்குது, நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு.
போயிருக்கிறார்கள். வீட்டை கொடுத்து விட்டார். ரைட். இங்கே பார்ப்போம் நாங்கள் செய்திகளை. மண்மேட்டுடன் மோதிய பேருந்து 34 மாணவர்கள் மருத்துவமனையில். புகவந்தாவலையில் சம்பவம். மண்மேடு கிடந்த மண்மேட்டோட கொண்டே மோதி இருக்கிறாங்க. மோகந்தலாவ கேம்பியன் பகுதியிலிருந்து புகவந்தலாவ நகரை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேற்று காலை 7:40 மணியளவில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இப்பேருந்து ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் மண்மேட்டில் மோதியிருக்கிறது. நல்ல காலம் மண்மேட்டில மோதிச்சு. பல்கலைக்கழக களத்துக்கான விண்ணப்பங்கள் ஏற்கும் பணிகள் பெஸ்போம்னு சொல்வார்கள். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படை பல்கலைக்கழக சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் ஆரம்பமானது. விண்ணப்பங்கள் யாவும் மே 19 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பல்கலைக்கழக மானிய குழு தெரிவித்துள்ளது. மாணவர்களை போடுங்கள் உங்களுடைய போங்களை. நிதி அமைச்சின் செயலாளர் வீட்டுக்கு முன்னால் பதட்டம். போராட்டக்காரர்கள் மீது முட்டை சாணம் வீச்சு. விளையாட்டு வருவார். நிதி அமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரிய பெருமாளின் வீட்டுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முயன்ற மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட குழுவினருக்கு அப்பகுதி மக்களால் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களை இலக்கு வைத்து அங்கிருந்தவர்களால் முட்டை மற்றும் சாணங்கள் பாருங்க இப்படி இல்லாம தலைவர் நாங்கள் முட்டையேறி நாங்கள் கடவுள் மிளக்கரை மற்றும் பல விதைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். தேசிய விவசாயிகள் சங்க தலைவர் சரிகிறது. இலங்கை தனது தேவைகளுக்காக இறக்குமதி விதைகளில் தங்கி இருப்பதாலும் உலகளாவிய அரசியல் ஸ்திரமற்ற தன்மையால் எதிர்காலத்தில் பாரிய விதை தட்டுப்பாட்டை எதிர்நோக்க வேண்டி வருகிறது என்று சொல்லப்படுகிறது. வியட்நாம் ஜனாதிபதி என்ன வெளிநாட்டு செய்திகள் இருக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் ஜனாதிபதி இலங்கை வருகிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வியட்நாம் ஜனாதிபதியும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவருமான டோலாம் உத்தியோகபூர்வ பயணமாக இலங்கை வந்துள்ளார். இந்த விஜயம் மே 7 முதல் மே 8 வரை திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் மே 8ஆம் தேதி இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளார். மே 8ஆம் தேதி அப்ப கருணாநிதி நிக்க போய் வர உள்ளாரா? எப்ப வர போல? மே 7ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் பேச போறேன். 9800 ஊழியர்களை நிரந்தரமாக்க தீர்மானம். அரசு நிறுவனங்களில் தற்காலிக பதிலீடு ஒப்பந்தம் அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் சுமார் 9800 ஊழியர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவதற்கான சுற்று நிறுவத்தை வெளியிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளிக்கிறது. வெரி குட், நல்ல விஷயம் என்று உண்மையிலே அந்த பகுதி நிலைகளாக அல்லது அந்த கேஷுவல் என்று சொல்றார்கள், அவர்களை எல்லாம் தற்காலிக அடிப்படையிலே வச்சிருப்பார்கள். அவர்களை எல்லாம் இப்ப நிரந்தரமாக்குவதற்கு அமைச்சரவை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லோரும் சந்தோஷம் அடையலாம் இல்லையா? களங்களுக்கான கபடி போட்டி குற்றாவத்தையில் ரேஞ்சர்ஸ் அணி சாம்பியனாகி இருக்கிறது. மின்னல் தாக்கி விவசாயி உயிரிழப்பு. அன்றாபுரத்திலே மின்னல் தாக்கி ஒரு விவசாயி உயிரிழந்திருக்கிறார்கள். உண்மையில் அந்த இடிமின்னல் நான் அன்றைக்கு இருந்தேன். கோடை காலத்தில் மின்னுவது மோசமாக இருக்கு மின்னல். ஆகையினால் கவனமாக இருக்கணும். விவசாயிகள் தங்களுடைய வயல்வெளிகளில் நிற்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படியான நேரங்களில் 11 தொடக்கம் 3:30 மணி வரை தனியார் வகுப்புகளுக்கு தடை. மாணவர் நலங்கருதி மானிப்பாய் பிரதேச சபை அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. நாட்டில் ஏற்பட்டுள்ள கட்டும் வெப்பம் பொம்மையை கருத்தில் கொண்டு வரி தென்மேற்கு பிரதேச சபையில் எல்லைக்குட்பட்ட தனியார் கல்வி நிலையங்கள் தொடர்பில் விசேட தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம் தானே. காலை 11 மணி தொடக்கம் 3:30 மணி வரை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அருள் கடாட்ச மூலமந்திர பூஜை ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவான் இந்தியாவில் இருந்து அம்மா பகவானின் தாசரான உமாதாசாவினால் நடத்தப்படும் ஸ்ரீ பரமஜோதி பகவதி பகவான் அருள் கடாட்ச மூலமந்திர பூஜை எதிர்வரும் மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் நல்லூரில் அமைந்துள்ள நெல்லை திருஞான சமுதாயத்தில் நடைபெற உள்ளது. பகவான் அவர்களுக்கு நம்பிக்கை அவர்களுக்கு உரித்தாக இல்லையா? அமெரிக்கா சென்றடைந்தார் மன்னர் சார்ல்ஸ். அமெரிக்காவுக்கு ஏற்பட்டு 2007ஆம் ஆண்டில் 2ஆம் எலிசபெத் மகாராணியின் பயணத்திற்கு பின்னர் நடைபெறும் முதல் 4 நாள் அரசமுறை பயணத்தின் தொடக்கமாக மன்னர் சார்ல்ஸும் ராணி கமிலாவும் அமெரிக்கா சென்றடைந்துள்ளனர். திங்கட்கிழமை மேரிலாந்தில் உள்ள ஆன் ட்ரூஸ் இராணுவ விமான தளத்திற்கு வந்தடைந்த அரச தம்பதியினர் அமெரிக்க நெறிமுறை தலைவர் மோனிகா கரௌஷ்லி மற்றும் அமெரிக்காவிற்கான பிரிட்டிஷ் தூதுவர் சர்ஸ் கிறிஸ்டியன்
டர்னர் உள்ளிட்ட பிற முக்கிய பிரமுகர்கள் ஊடுபாதையில் வரவேற்றனர். பின்னர் வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முதல் பெண்மணி மெலானியா ட்ரம்ப் ஆகியோரால் அவர்கள் அன்பு வருக ட்ரம்போட கதைக்க போட்டு சண்டையை பற்றி சனிக்கிழமை அன்று வாஷிங்டன் டிசியில் ஜனாதிபதி கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து அவர்களின் பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. லெபனானில் 20 இலக்குகளை ஒரே நாளில் தரைமட்டமாக்கி இஸ்ரேல் தொடரும் மிலேச்சத்தனமான தாக்குதல்கள். நான் நினைக்கிறேன் லெபனான் ஒன்றும் இருக்காது, எல்லாம் தரமட்டமாக தான் இருக்கு. மக்கள் என்ன பாடுபடுவார்கள் என்று யோசிப்பாங்க தான் பயமாக இருக்கு. தெற்கு லெபனான் மற்றும் பெக்கா பள்ளத்தாக்கு பகுதியில் இஸ்ரேலிய இராணுவம் நேற்று மிக மோசமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. உடன்படிக்கையை மீறி ஹிஸ்புல்லா அமைப்பினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை முன்னெடுத்து வரும் நிலையில் இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நேற்று ஒரே நாளில் ஹிஸ்புல்லாக்களின் சுமார் 20 இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதல்களை முன்னெடுக்கப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. வெளியே சொல்லிக்கொண்டு அடிக்கிறாங்க, எங்க போய் நிற்க போது தெரியாது. நாங்கள் ஒருபோதும் மண்டியிட மாட்டோம். ஹிஸ்புல்லா தலைவர் ஆவேசம் அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் மண்டியிட மாட்டோம், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்யறோம், நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு தனது ஆயுதங்களை கைவிடப் போவதில்லை என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நாங்கள் விடமாட்டோம், அடித்து கொண்டே இருப்போம் என்று சொல்லுவாங்க. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் துணைத் தலைவர் நஜீம் காசிம் தங்களது போராட்டம் தற்காப்பிற்கானது என்றும் அது தொடரும் என்றும் தெரிவித்தார். மேலும் தங்கள் தியாகங்கள் மகத்தானவை, அவை விடுதலைக்கான விடையாகும் எனவும் கூறியுள்ளார். அது தொடர்ந்து அவர் வெளியிட்ட அவர் லெப்லான் மக்களின் கௌரவமான எதிர்ப்பின் மூலம் அவர்கள் இந்த உயிர் தியாகங்களை தாங்கிக் கொண்டுள்ளனர். மேலும் விடுதலை மற்றும் பெருமை அல்லது ஆக்கிரமிப்பு மற்றும் அவமானம் என்ற 2 தெரிவுகளில் ஒன்றை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. லெபனானுக்காகவும் அதன் மக்களுக்காகவும் நாங்கள் எங்களது தற்காப்பு போராட்டத்தை தொடர்கிறோம். மார்ச் மாதத்துக்கு முந்தைய நிலைக்கு நாம் திரும்ப மாட்டோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுத்து அதை எதிர்ப்போம் என ஹிஸ்புல்லா அமைப்பு உறுதியாக சொல்லியிருக்கிறது. சீனாவின் கின்சோ நகரில் கொட்டி தீர்த்த கனமழை. அங்காள் பக்கம் எல்லாம் மழை பெய்யுது, நாங்கள் மழையை பார்த்து கொண்டுறோம். ஆனால் கொட்டி தீர்த்து விட்டுறக்கூடாது, நாங்கள் எல்லாம் போய் துறந்துடுவோம். கொஞ்சம் குறைவாக அந்த குளிர்மைக்கு அந்த வெப்பத்தை குறைச்சால் காணும் இல்லையே. சீனாவின் தெற்கு பகுதியான குவாங்ஷி மாகாணத்தில் உள்ள கிங்ஷோ நகரில் நேற்று முன்தினம் வரலாறு காணாத கட்டும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 8 மணி நேர இடைவெளியில் பதிவான மழையின் அளவு ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் நிலைகுடிய செய்தது. 8 மணி நேரத்தில் 273 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது ஒரு கடுமையான புயலின் போது பெய்யும் சாதாரண மழை அளவை விட 3 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. 1 மணி நேரத்தில் மட்டும் 160 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் இப்பகுதியில் பெய்த முந்தைய அனைத்து மழைப்பொழிவு சாதனைகளும் முறியடிக்கப்பட்டுள்ளன. கின்ஷோ நகரத்தின் முக்கிய சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வாகனங்கள் நீரில் அடித்துச் செல்லப்படும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. கடும் வெள்ளம் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு சேவைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இப்படி மழை இலங்கையில் விட இந்த நிலைமை என்ன? அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம், புதிய நிபந்தனைகளை முன்வைத்த ஈரான். இது இப்படியே போகுமே, ஒரு ஆள் மாறி மாறி அமெரிக்கா மற்றும் ஈரானிடையான போர்ச்சூழலை தணிக்கும் நோக்கில் ஈரான் அரசு புதிய முன்மொழிவு ஒன்றை பாகிஸ்தான் ஊடாக வழங்கியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளிடையே போர் நிறுத்த இடைக்கால ஒப்பந்தம் திங்களன்று நிறைவடைந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு புதிய திட்டத்தை ஈரான் முன்வைத்தது. கடந்த வாரம் பாகிஸ்தானில் இரு நாடுகளுக்கு இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவிருந்தது. இஸ்லாமாபாத்தில் நடந்தானே, இப்ப நடக்க இருந்தானே, எல்லாரும் போனவே, அமெரிக்கா குழு போனது எல்லாம் சொன்னவே. ஈரான் பிரதிநிதிகள் அங்கு வருகை தந்த போதிலும் அமெரிக்க குழுவினர் கடைசி நேரத்தில் தமது பயணத்தை ரத்து செய்தால் பேச்சுவார்த்தை முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் மத்தியஸ்த குழுவிடம் தனது புதிய முன்மொழிவுகளை ஈரான் கையளித்துள்ளது. அமெரிக்காவின் ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரான் பின்னர் 3 நிலைகளை நிபந்தனைகளாக முன்வைத்திருக்கிறார்கள். அந்த 3 நிபந்தனைகளும் என்னென்று பார்த்தால், போர் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மற்றும் லெபனான் மீது இனி தாக்குதல்களை நடத்தப்படாது என்பதை அமெரிக்கா உறுதி செய்ய வேண்டும், பிராந்தியத்திலிருந்து அமெரிக்க படைகள் பின்வாங்கப்பட வேண்டும், அத்துடன் மூடப்பட்டுள்ள ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு கடல் வழி போக்குவரத்து வளமைக்கு திரும்ப அனுமதிக்கப்பட வேண்டும். அவங்க மூடி வச்சுக்கிறாங்க அமெரிக்கா. மேற்கூறிய 2 நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே அணு ஆயுத உற்பத்தி நிறுத்தம் குறித்து அமெரிக்காவுடன் விவாதிக்க ஈரான் தயாராக உள்ளது. அணு ஆயுத உற்பத்தியை
ஈரான் முழுமையாக நிறுத்துவதாக அறிவித்தால் மட்டுமே போர் நிறுத்தம் சாத்தியம் என்பதில் அமெரிக்கா பிடிவாதமாக உள்ளது. ஆனால் அணு ஆயுத விவகாரத்தை இறுதி நிபந்தனையாக ஈரான் மாற்றியுள்ளதால் இந்த புதிய முன்மொழிவுகள் அமெரிக்கா ஏற்குமா என்பதில் பெரும் சந்தேகம் நிலவுகிறது. மாறி மாறி இவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். என்ன நடக்கப் போவதோ என்று பார்ப்போம். 12,500 கிலோ தர்பூசணி அறுவடை. கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளை பிரதேசத்தில் உட்பட்ட கிராமத்தில் பிரமந்தனாறு பகுதியில் காலநிலை சீரமைவான விவசாய சமூக பண்ணை கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கண்டாவளை பிரதேசத்தில் 10 ஏக்கர் நிலப்பரப்பு 91 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த நவீன சமூக விவசாய பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது. நல்ல விஷயம். மாபெரும் கருத்தரங்கு, இலவச நீரிழிவு பரிசோதனை முகாம், சின்மிய அமிர்த யாத்திரை இலங்கைக்கு வருகிறார். சின்மிய அமிர்த யாத்திரை இலங்கைக்கு வருகிறார். இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கரண். இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கரண் என்ன கரண் வந்து வந்தது. இன்ட்ரெஸ்டிங் வீடியோவாக இருக்குது. நன்றி நன்றி. உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் கரண். வாருங்கள், தொடர்ந்து வாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நாங்கள் செய்திகளுக்கு வருவோம். அரசால் ஒதுக்கப்படும் நிதியை உரிய காலத்துக்குள் திட்டங்களாக மாற்றி மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அதிகாரிகள் அசண்டையினர். வடக்கு ஆளுநர் நடுவே சொல்லிக் கொண்டே இருக்கிறார். செயல்பட்டதா தெரியலையே. உடனடியாக அதிகாரிகள் அரசாங்கத்தால் ஒதுக்கப்படும் நிதியை உரிய காலப்பகுதிக்குள் திட்டங்களாக மாற்றி மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அதிகாரிகள் காட்டும் அசண்டையினம் அரசாங்கம் மீது மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதாக வடக்கு மாகாண ஆளுநர் அதிகாரிகளிடையே அதுதான் ஏற்படும். மக்கள் அப்படித்தான் இருப்பார்கள். மக்கள் என்ன செய்வார்கள்? தங்களுக்கு அபிவிருத்தி செய்யாட்டி அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அரசாங்கம் ஒதுக்கினால் எங்களை அதிகாரிகள் என்ன, அதாவது முந்தைய பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. காசு திருப்பி அனுப்பப்பட்டது. இப்ப மாற்றத்துக்கான வந்த பிறகு அது மாற்றி அமைக்கப்பட்டது. அந்தந்த காலத்துக்குள் அதாவது காலாண்டுகளாக அதை திருத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் இப்படி சொல்லியிருக்கிறார் எங்களுடைய ஆளுநர். 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்த அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் ஆளுநர் தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. அங்கு உரையாற்றும் போது அவர் சொல்லியிருக்கிறார், பாரிய நிதியை ஒதுக்கியும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் அதிகாரிகள் காட்டும் தாமதம் அல்லது அலட்சியம் காரணமாக மக்கள் மத்தியில் அரசாங்கம் இதனையும் செய்யவில்லை என்று தவறான தோற்றப்பாடு உருவாக்கப்படுகிறது. எமது மாகாண நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றும் அதிகாரிகள் இவ்வாறான நிலை ஏற்படாமல் பணியாற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அதுக்காக அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு கூட்டத்தை பற்றி சொல்றாரு. இப்படி எல்லாம் செய்யாதீங்கப்பா, உடனே செய்யுங்கோ என்று சொன்னா அதை செய்ய தரணும் இல்லையே. உலக நடன தினத்தை வரவேற்கும் யாழ்ப்பாணம். உலக நடன தினத்தினை சிறப்பிக்கும் வண்ணம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சேர்பன் பலம் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கரைகள் கூடத்தின் நடனத்துறை யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகமும் இணைந்து முன்னெடுக்கும் உலக நடன சிறப்பு கலை நிகழ்வானது இன்றைக்கு புதன்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இடம்பெறும். எல்லாரும் போய் பாருங்க. கலையில் ஆர்வம் உள்ளவர்கள், கலையில் விருப்பம் உள்ளவர்கள் போய் பார்க்கலாம். மனித உரிமை ஆணைக்குழுவில் அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக முறைப்பாடு பதிவு. அர்ச்சுனா எம்பி பற்றி நாங்கள் அன்றைக்கு செய்தி ஒன்று பார்க்கிறாங்க. யாழ்ப்பாண பெரியவளான் பகுதியில் இடம்பெற்ற காணி தொடர்பான தகராறு சம்பவம் ஒன்று தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குழுவில் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. யாழ் பெரியவளான் பகுதியில் கடந்த சனிக்கிழமை காணிப்பிணக்கு தொடர்பில் அர்ச்சுனாவுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்ட சம்பவம் நாடளாவிய ரீதியில் பேசுபொருளாக இருந்தது. இந்த நிலையில் வாய்த்தர்க்கம் முற்றியதோடு அர்ச்சுனா ராமநாதன் வைத்திருந்த தனது கைத்துப்பாக்கியை காட்டி மத்திய தரப்பினரை உயிர் அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். இது தொடர்பான காணொலி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தது. மேலும் சம்பவத்தின் போது அர்ச்சுனாவின் தாக்குதலுக்குள்ளான இளைஞன் ஒருவர் யாழ் பொதுநா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உள்ளதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பில் அர்ச்சுனா மற்றும் மத்திய தரப்பினைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் இடம்பெற்ற விசாரணையின் பின் இன்று வரை விளக்கமறியல் தடுத்து வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெண் ஒருவருக்கும் முள்ளியவளையில் பட்டப்பகலில் பெண்ணின் தங்கச்சங்கடியை அபகரித்து சென்ற இளைஞர்கள். முள்ளியவளை முல்லைத்தீவிலும் நிலைமை பாருங்க எப்படி மாறுகிறது. முல்லைத்தீவு எப்படி இருந்த இடங்கள் எல்லாம் இப்ப அங்கேயும் பட்டப்பகலில் பெண்ணின் தங்கச்சங்கடியை பறித்து கொண்டு போயிருக்கிறார்கள். நேற்று காலை 11:45 மணியளவில் இடம்பெற்ற குறித்த சம்பவம் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர் குறித்த கடையில் தீப்பெட்டி வாங்கிவிட்டு கடைக்குள்
பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டிருந்த பெண்மணியின் ஒரு பவுன் இடையுள்ள தங்கச் சங்கதியை அறுத்து கொண்டு வேகமாக தப்பிச் சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்மணி இது குறித்து முண்டியோட பகுதியில் முறைப்பாடுகளை அடுத்து சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் அப்போது பெரும் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் குறித்த சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிள் வேகமாக தப்பிச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ள நிலையில் அந்த ஆதாரங்களின் அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பிடிச்சிருவாங்கன்றதான் நினைக்கிறேன். பிடிக்கத்தானே புதுசா இருப்ப வலு ஊக்கமாக இருக்கிற முடிஞ்சிடும். ரைட், நாங்கள் செய்திகள் ஓரளவு நிறைவுக்கு வந்துவிட்டது. நாங்கள் இதை பார்ப்போம். ஆசிய தனிங்கம் ஒன்று இருக்கிறது, அதையும் பார்க்கலாம். ஈழத்தமிழர்களின் இதயங்களில் வாழ்கின்ற தேனிசை செல்லப்பா பற்றி தன்னை போட்டுகிறார்கள். தேனிசை செல்லப்பா அவர்கள் காலமானார் என்ற செய்தி ஈழத்தமிழர்களுக்கு தாழாத துயரத்தை தருவதாக. உண்மையில் ஒவ்வொரு மக்களின் மத்தியிலும் ஒவ்வொரு மக்களின் நெஞ்சுகளிலும் குடியிருந்த ஒருவராகத்தான் தேனிசை செல்லப்பா ஒரு காலத்தில் இருந்தார். ஈழத்தமிழ் மக்களை மனம் மெய் மொழிகளால் நேசித்த பெருந்தகை அவர். விடுதலை போராட்ட காலத்தில் எங்கள் ஈழத்து பாடலாசிரியர்களின் பாடல் வரிகளுக்கு தன் இசையால் உயிர் கொடுத்த தேனிசை செல்லப்பா அதனோடு ஈழத்தமிழர்களின் விடுதலை போராட்டத்தையும் உத்வேகப்படுத்தினர். உண்மை, விடுதலை போராட்ட காலத்தில் எங்கள் ஒவ்வொருவரினதும் தனிமை பொழுதென்பது தேனிசை செல்லப்பா பாடிய புரட்சி பாடல்களை மீளிசைப்பதாக இருந்தது. அந்த அளவு தூரம் எங்கள் விடுதலை போராட்டத்துக்கு தேனிசை செல்லப்பா தனது இசை வல்லமையால் பெரும் பங்காற்றினார். அவர் பாடிய பாடல்கள் ஈழம் தமிழ் மக்களின் இதயங்களில் இன்னமும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அவர் தமிழகத்தவராக இருந்தாலும் எங்கள் ஈழத் தமிழர்களின் அவல நிலைகளை அவரை தங்களின் ஒருவராகவே நேசித்தார் ஈழத் தமிழர்களை. அதே போல தேனிசை செல்லப்பாவும் தன்னை ஈழத் தமிழர்களுக்காக அர்ப்பணித்தார். உண்மை, தேனிசை செல்லப்பா என்ற பெயர் தமிழகத்தில் அறியப்பட்டதை விட ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களாலும் புலம்பெயர் உறவுகளாலும் அறியப்பட்டதுதான் அதிகம் என நாங்கள் கூறலாம். ஒரு காலத்தில் விடுதலை புலிகளால் யாழ்ப்பாணம் முற்றவழியில் முன்னெடுக்கப்பட்ட முத்தமிழ் விழாவில் தேனிசை செல்லப்பாவின் இசை விருந்தை அள்ளி பருக அலை என திரண்ட மக்கள் கூட்டத்தை ஒரு கணம் நினைத்து பார்க்கிறோம். தமிழகத்தின் புகழ்பூத்த இசை மேதைகள் பலர் இருந்தாராயினும் தேனிசை செல்லப்பா எங்கள் ஈழத்தமிழ் மக்களை திதிகரண சுத்தியோடு நேசித்தவர். உண்மை, நிச்சயமாக உண்மை. ஜெகன் வணக்கம். போரபாயம் இருந்த போதிலும் தமிழகத்தில் இருந்து நம் யாழ்ப்பாணத்துக்கு வந்தவர். தன் தேனிசையால் புரட்சி பாடல்களை தமிழ் கூறும் நல்லுலகெங்கும் கொண்டு சென்றவர். தேனிசை செல்லப்பாவின் சிறப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஈழத்தமிழர்களின் விடுதலை போராட்டத்தில் அவரின் மகிழ்வாகம் தமிழ் மக்களால் ஒருபோதும் மறக்கவே மறக்கவும் முடியாது. நம் ஈழத்தமிழர்களை நேசித்ததால் அவர் தனது நாட்டின் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாயிற்று. இருந்தும் எந்த இடராயினும் அதனை தன் உடன்பிறப்புகளான ஈழத்தமிழர்களுக்காக தாங்கி கொண்டார் அந்த தேனிசை செல்லப்பா. சுருங்க கூறின் தமிழகத்து உடன்பிறப்புகளில் எங்கள் விடுதலை போராட்டத்துக்கு தேனிசை செல்லப்பா தனது இசையால் ஆற்றிய பெரும் பங்கை எங்கள் ஈழத்தமிழர் வரலாறு என்றும் நினைவுபடுத்தும் என்ற செய்தியோடு ஈழத்தமிழ் மக்களின் இதயபூர்வமான அஞ்சலிகளை தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு காணிக்கையாக்குகின்றோம் என்று அந்த பதிவு வந்திருக்கிறது ஆசிய தலையங்கத்திலே. நீங்கள் இசைத்த அந்த பாடலினோடு உங்கள் நினைவுகள் ஈழத்தமிழர்களோடு என்றும் உயிர் வாழும், இது சத்தியம் என கூறியிருக்கிறார் ஆசிரியர். மிகவும் எங்களுடைய மக்களுக்காக மக்களின் குரலாக அவர் அங்கே தேனிசை செல்லப்பா அவர்களினுடைய அந்த கதையை கூறியிருக்கிறார். உண்மையில் தேனிசை செல்லப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் வாழ்பவராகவே இருக்கின்றார். அந்த வகையில் நாங்களும் அவருக்கு அஞ்சலிகளை செலுத்திக் கொள்வோம். அவர்களுடைய இழப்பில் தவித்துக் கொண்டிருக்கும் அந்த குடும்பங்களுடன் நாங்கள் அந்த துயரில் பகிர்ந்து கொள்கிறோம் என்று கூறிக்கொள்வோம் விரும்புகிறோம். உண்மையில் தென்கட்சி சுவாமிநாதனின் ஒரு கட்டுரை இருக்கிறது. அதையும் பார்த்துவிட்டு நாங்கள் நிறைவுக்கு வருவோம், முடிவுக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். இடையற்ற நிலை என்று சொல்லப்படுகிறது. இடையை குறைப்பதற்கு என்ன செய்யலாம் என்று ஒருவர் கேட்டிருக்கிறார். அதுதான் பிரச்சனை. இடையை குறைப்பதற்கு
இப்ப பெண் பிள்ளைகள் எல்லாம் சாப்பாட்டை குறைத்து விட்டார்கள், இடை கூடுகிறது என்று அந்த சாப்பாட்டை குறைத்து அவர்கள் சத்துக்களையும் குறைத்து கொண்டு போகிறார்கள். இது என்ன பெரிய விடயம்? பேசாமல் புறப்பட்டு மேலே ஆகாயத்துக்கு போய்விடுங்கள், அங்கே போனால் உங்கள் இடை குறைந்துவிடும் என்றார் இன்னொருவர். இவர் வேடிக்கையாக இப்படி சொன்னாலும் கூட அவர் அப்படி சொன்னதில் ஒன்றும் தவறில்லை. இப்போது நாம் கூட ஆகாயத்துக்கு புறப்பட்டு போனால் நம் இடை குறைந்துவிடும். ஒரு கட்டத்திலே நமக்கு இடையே இருக்காது, அந்தரத்தில் மிதக்க ஆரம்பித்து விடுவோம். விண்வெளியிலே ஏற்படுகின்ற இந்த நிலைமை இடையற்ற நிலை என்று சொல்கிறார்கள். அதுக்கு மேலே போனால் அங்கே புவியீர்ப்பு இருக்காது, அப்போ நாங்கள் ஆகாயத்தில் மிதந்தோட்டு தான் இருப்போம். அப்போ இடை இல்லாமல் போகலாம், பேர போங்கப்பா பேச கீழானிகிறீர்கள் என்று சொல்றார். அப்ப விண்வெளிக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படும் எல்லோரும் இங்கேயே அது மாதிரி ஒரு இடையற்ற நிலையை உண்டாக்கி பயிற்சி கொடுக்கிறார்கள். மேக்ரோயஸ் என்ற ஒருவர் 64 வயது, 2வது உலக யுத்தத்திலே இடது காலை இழந்தவர். இந்த இந்த வயதிலே இந்த நிலையில் அவருக்கு விண்வெளியிலே பிரயாணம் செய்து பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது. வழக்கமாக எல்லோரும் அந்த வயதிலே மேலே போவதற்கு வழி என்ன என்றுதான் கவலையோடு காத்து கொண்டிருப்பார்கள். மேலே போறார்கள் என்று காத்து கொண்டிருப்பார்களாம். அப்ப அவர் எங்க போயிருக்கிறார். ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், அதனாலே தான் இப்படி ஆசைப்பட்டார். உடனே ஐரோப்பிய விண்வெளி அமைப்புக்கு விண்ணப்பம் கொண்டு போட்டார். அந்த அமைப்பும் சரி என்று ஒப்புக்கொண்டார். சரி போகலாம் பாங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்களும் ஒப்புக்கொண்டுட்டாங்க. என்ன நடக்க போகுது? உடனே இவருக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தது. அந்த பயிற்சி பிரான்சிலே நடக்கிறது. அது எப்படி என்றால், விண்வெளிக்கு பிரயாணம் செய்பவர்கள் அங்கே போய் சேர்ந்து உடனே இடை இல்லாமல் போய்விடுகிறது இல்லையா? அங்கே போய் சேர்ந்த உடனே இடை இல்லாமல் போகுதான். அப்ப அதே மாதிரி ஒரு இடையற்ற நிலையை ஒரு விமானத்துக்குள்ளே உண்டாக்குகிறார்கள். அந்த விமானம் ஒரு தடவை மேலே கிளம்பியது என்றால் மேல் நோக்கி பாய்வதும் கீழ் நோக்கி பாய்வதுமாக சுமாராக 2.5 மணி நேரம் பறக்குமா. அப்பா பறக்குமா. அந்த சமயத்திலே அது 40 தடவை கீழ் நோக்கி பாயுமா. அதாவது அந்த விமானத்துக்குள்ளே இருக்கிறவர் ஒவ்வொரு தடவையும் 20 வினாடி விதமாக 40 தடவை இடையற்ற நிலைக்கு வந்து விடுகிறார். அம்மா என்ன பெறத்து. தம் முதியவர் மேக்ரோயஸ், நம் முதியவர் மேக்ரோயஸ் ஏறி போன விமானம் இது மாதிரி 30 தடவை இடையற்ற நிலையை உண்டாக்கியதாம். இதிலே இன்னொரு அவஸ்தை உண்டு. என்னன்னு சொன்னால், விமானம் வேகமாக மேலே போகும்போது உடம்பு இடை அளவுக்கு மீறி தெரியும் போகும். இந்த இடை அதிகரிப்பு அவஸ்தையை அனுபவிப்பதற்கு பிறகுதான் இடையில்லாத சுகத்தை அனுபவிக்க முடியும். மேலே போய்விட்டு வந்த அந்த பெரியவர் தன்னுடைய அனுபவத்தை விவரமாக சொல்லியிருக்கிறார். மேலே போய் சொல்லியிருக்கிறார். ஒரு தடவையுமே போக மாட்டாத அளவுக்கு தான் சொல்லியிருக்கிறார். கூட என்னண்டா, தாடியை மார்பிலே பதித்தவாறு அவரை படுக்க வைத்திருந்தார்களாம். விமானம் வேகமாக மேலே போகும்போது அவர் தலையோட இடை 2 மடங்கு அதிகமாக போனது மாதிரி தெரிந்ததாம். மார்பிலே இருந்த கமரா ஏதோ ஒரு பாறாங்கலை தூக்கி வைத்தது மாதிரி அழுத்தி இருக்குது. அப்படி நெஞ்சாங்கட்ட வச்சுட்டாங்க கொண்டே நெஞ்சில ஏதோ ஒரு பாறாங்கலை தூக்கி வச்ச மாதிரி. ஆனால் விமானம் வேகமாக கீழே இறங்குகின்ற போது அவருடைய ஆசனத்திலே இல்லையா, மேலே கிளம்பி அந்தரத்திலே மிதக்க ஆரம்பித்து விட்டாராம். ஆசனத்திலே இருக்கலாம். காலை லேசாக உதைத்திருக்கிறார். உடனே பந்து மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே எழும்பினாராம். அவரோட கமராவும் அந்தரத்திலே மிதந்ததாம். அவர் பையிலே இருந்த பேனா வெளியே கிளம்பி அவருடைய மூக்குக்கு நேராக மிதந்து வேடிக்கை காட்டியதான். அது அப்படியே போய் எப்படி நிக்குது அந்த பேனை வந்து கிளம்பி அவருக்கு விளையாட்டு காட்டு. இடையற்ற நிலையிலே இருந்த போது எனக்கு ஒரு செயற்கை கால் பொருத்தப்பட்டிருக்கும் என்பதையே நான் உணரவில்லை என்கின்றார் அவர். செயற்கைக்காரர்களிடம் தான் அவருக்கு அந்த இதே தெரியவில்லை. சாதாரணமாக விமானத்தில் செல்பவர்களை இந்த இடையற்ற நிலையை ஓரளவுக்கு உணர முடியும். பொருட்காட்சியில் ரங்கராட்டினத்தில் ஏறி சுற்றி பார்த்தால் இது தெரியும். மேலே எழும்பும் போது நம் உடம்பு இடை கடினமானது மாதிரி தெரியும். கீழே இறங்கும் போது உடம்பு இடை லேசானது மாதிரி தெரியும். விண்வெளி பயணத்திலே இந்த இடையற்ற நிலை என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. ராட்டனத்தம் என்று நினைத்தாலே பயமாக இருக்கும். இவ்வளவு மேல போய் கீழே வரும். உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு முந்தி தமிழகங்கள்ல ஒவ்வொரு திருவிழாக்கள்லையும் இருக்கும். ஆனா உண்மையில ஆபத்தான விடயம். அது சரியான ஒரு ஆபத்துக்குரியது. அந்த பெல்ட்டுகள் எல்லாம் போடாமட்டா பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுரும். அதெல்லாம் சரி என்று சொல்ல அதெல்லாம் சரி, அதை ஏன் வேலை மினக்கட்டு இந்த நேரத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் கேட்கிறார். நீங்கள் நினைப்பீர்கள்,
என்னடா வேலை என கட்டி உதப்ப சொல்லி கொண்டு இருக்கிறேன். நேரவில்லை போகுது விட்டுட்டு உடம்பி போவேன். செம்ம அதெல்லாம் சரி என்று கேட்க, வருங்காலத்தில் விண்வெளி பயணம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிவிடலாம். வருங்காலத்தில் தெரியுமா? காலம் பெற பெற விண்வெளி பிரயாணங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிவிடலாம். நாமும் அடிக்கடி போய்விட்டு வர வேண்டிய அவசியம் வந்தாலும் வருமே. அதனால் தான் சொல்றோம். வரும், எங்களுக்கும் வரும் அந்த நிலைமை. நாங்கள் கொழும்பு போறதும் விமானம் தான் வரும், முல்லைத்தீவு போறதும் விமானத்தில் போய் இறங்க வேண்டிய நிலைமைகளும் வரும். சிலோட வீட்டுக்கு வீடு பிள்ளைகள் எடுக்க வேண்டிய நிலைமை வரும். பொருளுக்கு இப்போ போக பார்த்தா வாகனங்கள் வந்து குவியுது யாழ்ப்பாணத்துல. ஆனா அடுத்த நாள் எங்க கிடக்குதுன்னுட்டு எல்லாம் கொண்டு விட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு வியாபாரம் போகுதுன்றே தெரியல. அடுத்த கட்டம் சின்ன சின்ன விமானங்களும் வரும். எடுத்து வச்சுட்டு முல்லைத்தீவு போட்டு கொண்டு ஓடிக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வரும். அப்படித்தான் கிடக்குது. இருந்தாலும் இடையற்ற நிலை என்பதை விட இருக்கின்ற இடையை குறைக்கிறது எப்படி என்பதுதான் நம்மிலே பல பேருடைய கவலை. இருக்கிறத விட இடையற்ற நிலை என்பதை விட இருக்கிற இடையை என்னென்றா குறைக்கிற இடை எனக்கு இட கூடி போச்சு என்று சொல்லி இவர் சொல்றார். எப்படி குறைப்பது? நம்மளே பலர் அதுதான் கவலை. என்னென்று நான் குறைக்கிறது என்று வெயிட்டை குறைப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசனை கேட்டார் ஒருவர். தினமும் குதிரை சவாரி செய்யுங்களேன் என்றார் ஒருவர். டாக்டர் 6 மாதம் குதிரை சவாரி செய்தார். அவர் சொல்லியிருக்கிறார், நீங்க குதிரை சவாரி செய்யுங்களேன் டாக்டர் சொல்லியிருக்கிறார். இவர் என்ன 6 மாதமா குதிரை சவாரி செய்து அதன் பின்பும் டாக்டரிடம் போனார். எவ்வளவு எடை குறைஞ்சிருக்கு என்று கேட்டார். அவர் 15 கிலோ குறைஞ்சிருக்கு டாக்டர் என்றார். உங்களுக்கா என்றார். இல்லை குதிரைக்கு என்றார். இல்லை குதிரைக்கு என்றார். குதிரை பாவம், அந்த குதிரை தான் இவரை சுமந்து அதுதான் இடம் குறைஞ்சிட்டது. ஆக நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறார். இப்போ இடையை குறைப்பதற்காக நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம். நாங்கள் சாப்பிடும் போது அதை யோசிப்பதில்லை, சாப்பிட்ட பிற்பாடு இடையை குறைப்பது எப்படி என்று நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆக நாங்கள் இடையை குறைப்பதற்கு நாங்கள் சாப்பாட்டை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும். தேவையான சாப்பாட்டை மட்டும் சாப்பிட வேண்டும். அளவுக்கு முறைய சாப்பாடுகளை சாப்பிடக்கூடாது. இஞ்ச காண சாப்பிடக்கூடாது. நகைச்சுவை சம்பவம். 2 பேர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர் வெளியில வந்து ஐயோ சக்தி வர மாதிரி எனக்கு ஐயோ ஐயோ முட்டாக்குறதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ மற்றவர் சொல்லியிருக்கிறார், டேய் சக்தி முட்டாக்குறது விரதி ஓட்டி சக்தி இருக்கிறான். அந்த நேரத்திலும் அவர் என்ன சொல்றாரு, வைக்கிறேன் விரலோட்டவங்க ஒரு வாழைப்பழம் நான் சாப்பிட்டு இருப்பேன் என்று அந்த நேரத்திலே அவர் சொல்றார். அப்படியெல்லாம் சாப்பிட்டால் நாங்கள் இடையை எப்படி குறைப்பது? இடையை குறைப்பது என்று சொன்னால் எங்களுடைய மனக்கட்டுப்பாடுகள், வாய் கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும். இருந்தால் தான் நாங்கள் இடையுடைய நல்ல இடையாக நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கலாம். ஆகையினால் உணவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வேண்டும் என்றால் உணவை சாப்பிடாமல் விடக்கூடாது. அதனை சரியான முறையில் உண்டு எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் பேண வேண்டும். இன்றைக்கு உடல் ஆரோக்கியங்கள் பேணப்படுவதால் தான் தொற்றா வருத்தங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு வருத்தங்கள் உண்டாகிறது. ஆகையினால் நாங்கள் உணவு கட்டுப்பாடு முக்கியம், அவசியம். இடை கூடிவிட்டது என்று சொல்லி அதை குறைப்பதற்கு திரிவதை விட, மூச்சு வாங்க நடப்பதை விட நாங்கள் சரியான கட்டுப்பாட்டுடன் வாழ்வோமாக இருந்தால் நிறைய ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரிடம் இந்த இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.